வணக்கம். ஏழைகள் வர்சஸ் பணக்காரர்கள் ட்ரோப் பழசாயிடுச்சு. இப்போ ட்ரெண்ட் வந்து மிடில் கிளாஸ் தான். ஸோ அன்றாட வீட்டு பிரச்சனைகள், கணவன் மனைவி பரிதாபங்கள், கடன் தொல்லைகள் எக்ஸெட்ரா. பட் இந்த மாதிரியான படங்களை கரெக்டாக பண்ணும்போது அது ஃபன்னுக்கான ஸ்கோப் அதில் அதிகமாக இருக்கும். ஆடியன்ஸை ஈஸியாக கனெக்ட் பண்ணிடவும் முடியும். இந்த வருஷ ஆரம்பத்தில் வந்த குடும்பஸ்தன் எனக்கு அப்படி ஒரு படமாக இருந்தது. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மிடில் கிளாஸ் ட்ரோப்பை யூஸ் பண்ணலாலுமே கூட இந்த பாசிட்டிவான எளிமையான மனிதர்களை பற்றின ஒரு படம்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மிடில் கிளாஸில் எந்த அளவு ஃபன் இருந்துச்சு, பாசிட்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருந்தால் மேற்கொண்டு விமர்சனத்தை பாருங்க. அண்ட் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தோட மிடில் கிளாஸ் கப்பல் முனிஷ்காந்த் ராமதாஸ் விஜயலட்சுமி சென்னையில் ஒரு பழைய ஃபிளாட்ல இருக்காங்க. 15-16 சம்பளத்தில் ஒரு மாதிரி சமாளிச்சு வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காரு முனிஷ்காந்த். அவருக்கு சொந்த ஊருக்கு போய் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணி நிம்மதியாக வாழணும்னு தான் ஆசை. ஆனால் விஜயலட்சுமிக்கு சென்னையில் சொந்தமாக வீடு வாங்கணும், எல்லாரும் முன்னாடி பயங்கர கெத்தா மரியாதையாக வாழணுங்கிற மாதிரி ஒரு ஆசை. இப்படி ஒரு செட்டிங்கில் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக முனிஷ்காந்தோட இறந்து போன அப்பா எழுதி வச்ச ஒரு பழைய லெட்டரும் ஒரு பத்திரமும் கிடைக்குது. அதனால இவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த மிடில் கிளாஸ். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்குலாம் ஆண்டவன் கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பான். கதையுடைய முக்கியமான கேரக்டர்ஸ் யாரு, பிரமிஸ் எதை ஒட்டி இருக்க போகுதுன்னு எல்லாம் சரியா சொன்ன அப்புறமும் கூட கதை கொஞ்ச நேரம் நகராம அப்படியே இருக்கு. ஒன்ஸ் முனிஷ்காந்த் கிட்ட பழைய லெட்டர் பத்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வைக்கிறாரு இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்கம். நல்லாவே இருந்துச்சு. இதுக்கப்புறம் வழக்கமா நாம ஒன்று நினைப்போம், அது நடக்கும். பட் அதை விட கூடுதலா ஒரு விஷயத்துல கிளிஷேவை பிரேக் பண்றாரு இயக்குனர். ஆன் அண்ட் ஆஃபா இந்த என்கேஜ்மெண்ட் போனாலுமே கூட கதையுடைய போக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. அகைன் எதிர்பார்த்த ஒரு இன்டர்வல் பாயிண்டா இருந்தாலும் நம்மளை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணல. ஏன்னா இதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் பாயிண்ட்டுக்கு போறாங்க. இன்டர்வலுக்கு முன்னாடியே தேட ஆரம்பிச்ச ஒரு விஷயத்தை தொடர்ந்து தேட ஆரம்பிக்கிறாரு முனிஷ்காந்தும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும். திடீர்னு ஒரு டிடெக்டிவ் கேரக்டர், சைக்காலஜிஸ்ட் கேரக்டர் எங்கெங்கேயோ கதையை கொண்டு போறாங்க. டிடெக்டிவோட சேர்ந்து இவங்க தேடுற சீன்ஸ் எல்லாம் ஃபன்னியாகவும் இல்லை, சுவாரஸ்யமாகவும் இல்லை. இதுக்கப்புறம் சைக்காலஜிஸ்ட் சீன்ஸ் வருது, அந்த காட்சிகளும் அப்படியே. ஆக்சுவலா இந்த சீக்வன்ஸ் இல்லைனாலுமே கூட இந்த கதையில் எதுவும் மாறப்போறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்த கட்டமா ஓவர் மெலோட்ராமா ஜோனுக்குள்ள கதை டிராவல் ஆக ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் வைஃபோட பிரச்சனை, தென் ஒரு கந்து வண்டி மேட்டர், தென் ஒரு யூடியூப் வீடியோன்னு சென்ட்ரல் கேரக்டர் மேல நம்ம பரிதாபப்பட்டே ஆகணும்னு வற்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. நடுவுல மனுஷ மனசு எப்படி மாறிடுச்சு பாருங்க, மக்கள் எப்படி எல்லாம் இருக்காங்க பாருங்க அப்படின்னு இந்த சுய பச்சாதாப வசனங்களும் சோஷியல் கிரிட்டிசிசம் மாதிரி சொல்லப்படுது. ஆஹா, ஹீரோட கதி அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதுலேருந்து அவர் மீண்டு வர செம்மையா ஒரு சீன் வந்தாலுமே கூட இந்த படம் செம்மையா சமாளிச்சு நின்றுடும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு அபத்தமான ரீக்ரியேஷன் சீன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு மாச கடைசியில் முடிக்கிற மிடில் கிளாஸ் ஹஸ்பண்ட் மாதிரியே ஒரு மனநிலையை நமக்கும் தராங்க. லாஜிக்கலா கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சா படத்தோட அடிப்படையை ஆட்டம் காணுங்கிறதுனால அதை நம்ம விட்டுடலாம். பட் தொடர்ந்து அது வேணும் இது வேணும்னு ஹஸ்பண்டை போட்டு நச்சரிச்சுட்டே இருக்கிற அந்த விஜயலட்சுமி கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்னு செகண்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு ஒரு சீன் வச்சிருக்காங்க. ஆனா அதை பார்த்தா இவ்வளவு விவரமான எதிர்காலத்தை பத்தி நினைக்கிற ஒரு ஆளா இருந்தா அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளவு அபத்தமா முட்டாள்தனமா ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்விதான் வருது. ஸோ கதைக்கு வாக்கா என்ன சொல்லணுமோ அது சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. தென் சில பாசிட்டிவ் கேரக்டர்ஸ், ஹீரோடைய பிரச்சனையை தெரியுது, படம் முடியுது. வேர்ச்சு சிக்னலிங்க்கு அடிக்ட் ஆன ஆடியன்ஸுக்காகவே எடுக்கப்பட்ட படமா அந்த எண்டுக்கு வந்துடுறாங்க. அண்ட் கடைசியில ஒரு ட்விஸ்ட் நல்லா இருந்தது. ஆக்சுவலா அதை ஈஸியா கனெக்ட் பண்ணி நம்ம நினைச்சு பார்க்க முடியற விஷயமா இயக்குனர் வச்சிருந்தாரு. இப்படியான எலிமெண்ட்ஸ் இந்த கதையில இன்னும் கூட அதிகமா தேவைப்பட்டுச்சு. நடுவில் நம்ம இட்லி கடை சிவனேசனுக்கு டஃப் தரா மாதிரி ஆஃப்டர் லைஃப் சிவபுண்ணியம்னு ஒரு கேரக்டர் வராரு. ரெண்டு பேருமே சிவன் வருது. ஸோ ஒருவேளை அதுவும் இதுவும் ஒரே யூனிவர்ஸ் தானோ அப்படின்லாம் கூட யோசிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது ஃபர்தரா யோசிக்கிறதுக்குள்ள பொது உடைமை மெசேஜ் எல்லாம் சொல்லி படத்தை முடிச்சிடுறாங்க. சொல்லப்பட்ட அந்த மெசேஜ் பிரீச்சியா இல்லைங்கிறதுக்காக பாராட்டுறதா இல்ல சுத்தமா எஃபெக்டிவா இல்லைங்கிறதுக்காக விமர்சனம் பண்றதா அப்படின்னு தெரியல. இந்த காக்காவை வச்சு வர எக்ஸாம்பிள் எல்லாம் ஓல்டு இல்ல ஓல்டஸ்ட் ஸ்கூல். பார்த்த உடனே நமக்கு பாவமா இருக்கணும், சில இடங்களில் லைட்டா இரிட்டேட் ஆகணும், பட் ஓவராலா ரொம்ப நல்லவரா தெரியணும். இப்படியான ஒரு கேரக்டருக்கு பெர்ஃபெக்டா செட் ஆகிற நடிகர் தான் முனிஷ்காந்த் ராமதாஸ். ஒரு நேச்சுரலான பெர்ஃபார்மர். அவருடைய வழக்கமான ஸ்டைலில் நடிச்சிருந்தாலுமே கூட படத்தை ஹோல்ட் பண்றது இவருடைய கேரக்டரும் நடிப்பும் தான். செகண்ட் ஹாஃப்ல இவர் வர ஹெவியான எமோஷனல் காட்சிகள்ல மெலோட்ராமா ஃபீல் ஆகாம இருக்க இவருடைய நடிப்பு கரெக்டான மீட்டர்ல இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. விஜயலட்சுமி தான் ஆக்சுவலாக இந்த படத்துடைய நெகட்டிவ் வில்லி கேரக்டர்னு சொல்லலாம். பார்த்தாலே ஆடியன்ஸை கடுப்பிடிக்க வேண்டிய ஒரு கேரக்டர். அதை அவங்க ரொம்ப பக்காவே பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கூட அந்த லவுட்னஸை பெர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். சின்ன ரோலில் குரேஷி, ராதாரவி, மாளவிகான்னு சிலர் கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்க. நம்ம கோடங்கி வடிவேலும் படத்தில் இருக்காரு. அவர் அடிக்கிற பல கவுண்டர்ஸ் செம்மையா இருக்கு. இன்ஃபேக்ட் தியேட்டரில் அதிகமான சிரிப்பே இவருடைய காமெடிக்கு தான் கேட்டுச்சு. காளி வெங்கட், வேலராமமூர்த்தி ரெண்டு பேரும் கெஸ்ட் ரோலில் வந்து போயிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் பிரணவ் முனிராஜோட இசை இன்னும் கூட பெட்டரா இந்த படத்தை சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். மொத்தத்தில் இந்த மிடில் கிளாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு மிட்லிங்கான திரைப்படம். எடுத்துக்கிட்ட கதைக்களம் ஒரு நல்ல ஃபன்னான ஃபேமிலி என்டர்டெய்னருக்கானதா இருந்தாலுமே கூட ரைட்டிங்கா இன்னும் கூட நுவான்ஸ்டா செட்டிலா இருந்திருக்கலாம். மேக்கிங் ஸ்டேஜிங்லையும் அதிக கவனம் செலுத்திருக்கலாம். நீங்க இந்த ஹார்ம்லெஸ் திரைப்படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.